ஷேய் பிரம்மா எல்லாம் கேட்டுக்கோங்கடா. தேர்தல் அதிகாரி அறிவிச்சிட்ட. கடவுள்கிட்ட இன்னும் கணக்கு கேட்கல. அவர் 1008 கணக்கு. நீ நடத்துகிற தேர்தல் அதிகாரியை பூரா ஓட்டு முத்திரை போடுறவன் பூரா தப்பு செஞ்சவனை பூரா நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காரு. நீதிமன்றம் கோர்ட்டில் கணக்கு கொடுத்துருக்காரு. இது உனக்கு என்ன தெரியும்? கவர்மெண்ட் வேலாக்கிற அரசியல்வாதி காவல்துறையிலேருந்து இது சுவை சம்பாத்தியம், இது எழுத்து அப்படின்னு. அதுக்கு முன்னாடி சுவை சம்பாத்தியம் யார் சம்பாத்தியம்? இந்த நிற்காரு எங்கள் அண்ணன் நிற்காரு. அதுக்கு முன்னாடி உள்ள சம்பாத்தியம் யார் சம்பாத்தியம்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சம்பாத்தியம் யார் சம்பாத்தியம்? 5000 வருஷத்துக்கு முன்னாடி யார் சம்பாத்தியங்கிற கணக்கு வெளியே எடுக்காரு. அவர் பூரியத்து சொத்துக்காரு. இந்த நிற்காரு. பூரிய இடம்டா. பூரிய இடத்த என்னதான் நசுக்கி வச்சுருக்க மானிட பேல. தர்மம்னா என்ன கொடுத்துருக்காரு தெரியுமா? விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு. அதான் நீதி நியாயம் தர்மம். நீதி அழிஞ்சு போச்சு, நியாயத்தை அழிஞ்சு போச்சு, தர்மத்தை அழிச்சிட்டான். அழித்து அகம்பாத சேட்டை பண்ணிட்டு போகிறான். பொண்டாட்டி பிள்ளையோட காலை ரெண்டையும் தூக்கி பிளந்து நாக்கை தான் உள்ளே விட்டு நாக்கு தான் இயற்கையை கொடுத்தாரு. செயற்கையில் போய்கிட்டு இருக்கான். நாக்கை உள்ளே நக்கிட்டு போகிறான். என்னடா கார் வண்டி, உங்களுக்கு என்னடா கார் வண்டி புளுத்திய இவ்வளோ சேட்டையாடா முட்டா கூதியா பொட்டாச்சிரா. பூமியை அதர விடுதிய. பூமியை நச்சு வச்சுருக்க. பிதிக்கி எடுத்து போடுவார். பூமியை தும்பு எடுத்தினாலே சட்டம் இருக்குது. பூமியில் கட்டடம் மாளிகை போட்டதுனாலே சட்டம் இருக்குது. இவன் வச்ச சட்டம் புளுத்தி இருக்குது. அந்த சட்டத்தை புளுத்தி தோண்டி எடுக்கல உள்ளே போயிடுவான் அம்புட்டோம். புரியுதா இல்லையா? நீ வச்ச சட்டத்தில் தூக்கிடுவார். தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். தேர்தல் அதிகாரி கணக்கு போடணும்ல. தேர்தல் அதிகாரி ஐயா குர்சியில் உட்காந்துட்டார். நீதிமானாக உட்காந்துட்டார். இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியாக கடவுள் உட்காந்துருக்காரு. இப்போ இந்த இராணுவம் தான் உள்ளே வரணும். இந்த இராணுவத்துக்கு உள்ளே வர்றதுக்கு இப்போ ஒரு வெளிநாடு கணக்கை முடிச்சு வருவார். வெளிநாடு கணக்கு முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இராணுவ வானரப்படை, தரப்படை, விமானப்படை, கப்பல் படை, எல்லா படையும் ஒரே படையை ஆக்கி தான் உள்ளே கொண்டு வருவார். ஐயா படைடா. ஐயா படைன்னு சொன்னவுடனே பூரா காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் மேலே மர தூக்குது. என்ன காரணம்? மதிப்பு குறைஞ்சி போச்சுங்கிற நினப்பு அவன் நினைக்கான். மதிப்பு குறைஞ்சி போச்சுல. கடவுள் இருக்கிற இடத்துல அகம்பாத்துக்கு வரக்கூடாது. முதல் கணக்கு உள்ளே இடித்து போட்ட அன்னைக்கே எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். கடவுள் உட்காந்துருக்காரு. ஏதோ வித்தோட்டமா சுற்றி பீடம் கிடக்கு, சில 2 கிடக்கு, இடித்து போட்டு போயிட்டோம். போடா எழுதி பத்திரத்தை போட்டு போடா அப்படின்னு போயிட்டேன். முதல் கணக்கு 100 மையத்துக்கு வந்து காவல்துறை சும்மா பார்த்து நின்று ஏதோ எழுத்து சிவில் கேஸ். அப்போ சிவில் கேஸ் உள்ளே நடக்கல, காவல்துறை உள்ளே வரலாமா? அந்த சட்டம் இருக்கா? போட்ட சட்டத்தில் இப்போ கேள்வி கேட்காரு. அந்த கேள்வி கேட்காரு. நீதிமன்றம் கோர்ட்டில் பார்க்கணும். அநியாயப்பட்டு போகுது. கடவுள் இடத்துல இவ்வளோ இது நடக்கு. நம்ம ஜட்ஜாக நம்ம இருக்கோம், நீதிமன்றத்தை நடத்தோம். மதுரை, சிலிவுத்தூர், சென்னை, மெட்ராஸில் கேட்கணும், கேள்வி கேட்கணும். ஐயாட்ட கேள்விக்கு பதில் கேட்காருல. கேள்விக்கு பதில் நான் தாரேன் வா அப்படிங்காரு. ஒருத்தர் வராமல் இருந்து அங்கே சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? சிவில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கிரிமினலில் உள்ளே விட்டதை எல்லாம் பத்திரம் போட்டு அடிச்சு எல்லாம் கிளியராக அடிக்க விற்று திங்க ஓடிக்கிட்டு இருக்கான். கிரிமினலில் முடிஞ்சு போச்சு. அப்போ இது என்ன அர்த்தம்? இவனா ஓட்டுமுத்திர ஜனநாயகம் வச்சு, இவனா கவர்மெண்ட்டை வச்சு, இவனா பாழாக்கிட்டான் பூமியை. அந்த ஒரு கணக்கு. அப்போ அவர் படைத்த ஒரே உயிர்ன்றார். இந்த வாரு காலையில் இத்தனை ஜாதி வாசிக்கான். இது எவ்வளோ பெரிய தப்பு. கேட்டுக்கோங்கப்பா. ஜாதியை வாசிக்கக்கூடாது. அவர் உட்காந்துட்டார். நான் படைக்கிறது ஒரே உயிர்ன்ட்டார். படைக்கிறது ஒரே உயிர். ஆடு மாடு கோழி பறவைகள் ஒரே உயிரை நான் படைச்சிருக்கேன்ட்டார். அப்படி தான் படைச்சி விட்ருக்காரு. அவர் ஜாதியெல்லாம் படைக்கலை. அவர் படைக்கலைன்னா ஜாதியாடா விட்டார். முட்டா போயலாம். நீயா வச்சு ஜாதியாக வச்சு ஜாதியாக இடத்த பிரித்து நாசம் பண்ணி வச்சுருக்கிய பூமியை. கணக்கு போட்டாச்சு. 7 நாட்டு சனி ஆஸ்பத்திரியில் உட்காருதான். குடும்பம் வேறே ஊசியை போட்டு அறுத்து விட்ருவோம். அதான் கணக்கு முடிக்கணும்ல. தேர்தல் அதிகாரி எல்லாம் கேட்டுக்கோப்பா. குர்சியில் ஐயா உட்காந்துட்டார். குர்சின்னா உனக்கு புரியுதா இல்லையா? ஓட்டு எலெக்ஷன் வைக்கக்கூடாது, ஓட்டு முத்திரை போடக்கூடாது, ஓட்டு முத்திரை வாங்கக்கூடாது. அவ்வளவு சேட்டையில் உள்ளே ஏற்றி வச்சுருக்காரு. சிவில் கேஸில் கவர்மெண்ட் உள்ளே வரலாமா? அளந்து கொடுக்கலாமா? அளந்து செய்யலாமா? உன் சட்டம் இருக்காங்க. இப்போ அந்த சட்டத்தை பிடிப்பார். பிடிக்காமலாம் விட மாட்டார். எதுக்கு கணக்கு உள்ளே ஏற்றுதார்? ஏற்றின கணக்கு இராணுவத்தை வச்சு தான் எடுப்பார். வானரப்படை வச்சு தான் எடுப்பார். வேறு யாரும் எடுக்க விட மாட்டார். போய்கிட்டே இரு. இதுதான் கணக்கு போட்டாச்சுப்பா. பிரம்மா கணக்கு போட்டேன். எல்லாம் புரிஞ்சுக்கப்பா. சிவில் கேஸுங்கிற நடக்கிற இடத்துல காவல்துறையும் கிராம விவோ உள்ளே வரலாமா? அளந்து சர்வக்கல்ல ஊனி போகலாமா? எப்படி? அப்போ இதுக்கு குறுக்க ஒருத்தங்க கேள்வி கேட்கான். ஆமாம், நீ போய் உட்காந்து அங்கே போய் சாமியை கட்டி கோயிலை கட்டி ஆடிக்கிட்டு இருக்கான்னு ஒருத்தன் குறுக்க உள்ளே விடுதான் வார்த்தை.
நல்லா கேட்டுக்கோ. வீடு வாசல் 2 வீடு வாசல் கட்டியிருக்கான் ஈஸ்வர மகன். அவன் பொண்டாட்டி பிள்ளையோடு அங்கே சொகுசாக வாழுதான். இவன் எங்கேயோ வாழுவான். உழைச்சி கொடுத்தவன் தெரு வீதியில் கிடக்கான். உழைக்காமல் இருக்கிறவன் வீடு வாசலை கெட்டி குடும்பமே வாழுது. வீடு வாசலை கெட்டி இவன் கொடுத்து இவன் தெரு வீதியில் கிடக்கான். இவன் பிள்ளைய இல்லாத வெளியே தள்ளி இவன் வீதியில் கிடக்கான். அவன் சொகுசாக பட்டு மெத்தையில் படுத்து வீடு வாசலை கெட்டி அங்கே வீடு வாசலில் உள்ள ஊடி என்னென்ன கெட்டணுமோ கெட்டி நக்கிட்டு கிடக்கான். கெட்டனா என்ன தெரியுமா? நாக்கை போட்டு நக்கிக்கிட்டு இருக்கான் குடும்பத்தார். இதெல்லாம் எல்லாமே ஒரு பாயிண்ட் கூட விட மாட்டான் ஈஸ்வரன் மகன். புரிஞ்சுக்கோ. எல்லாம் நச்சு வச்சுட்டான். அதுக்கு தான் போராட்டம் பண்ணுதான். வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டானே. இங்கே எப்படி உள்ளே விடுவான்? இங்கே எப்படிடா உள்ளே விடுவான்? அம்புட்டு நீதிமன்றம் கோர்ட்டில் கேஸ் வழக்காடுது. எல்லாமே வழக்காடுது. இவன் சொத்து வாங்கின சொத்து பூராமே வழக்கு ஆடுது. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. ஒரு 3.25 செண்டு விற்று தின்னு நக்கிட்டு போயிட்டான். தாப்பனு மௌனு விற்று ஒரே விற்று தின்னான். இங்கேயும் விற்று தின்னுட்டு நக்கிட்டு இவன்கிட்ட மோத விடுதான். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு. என்னமோ கடவுளுங்கன்னு உட்கார போய் எல்லாத்தையும் தட்டி விட்டார். இந்த ஜென்மத்தில் தட்டி விட்டார். இப்போ தட்டி விட போய் தான் உள்ள சாமி பூரா உள்ளே இன்றி நிற்கி. எல்லா சாமி உள்ளே நிற்கி. எல்லா 7 சனியிலேருந்து உள்ள படைகள் பூரா கைலாசத்தில் 4 சதுரங்கடத்தில் உள்ள கிடக்கு எல்லா சாமியும். மீறி நைட்டில் எவனும் வந்தானா அப்படியே குடல் வேற மண்டை வேற செதறி தான் கிடக்கும். அதையும் பார்த்துக்கோங்கடா. ஒழுங்காக போங்க. சாமி பெருசா மானிட பிறவி பெருசாங்கிற கணக்கு பார்ப்பார் கடவுள். உட்கார்ந்த இடத்துல அடிப்பார். அதையும் பார்த்துக்கோ. உலக நாடு நிலப்பரப்பு பூரா அவர் கையில் இருக்குது. கடவுளோட கையில் இருக்குது. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணி வச்சுருக்கான். அவர் பையன் இளைய பையனும் மகளும் வராதனால தான் அவர் கஷ்டம். நாகராஜ் எப்பயுமே கழுத்தில் தான் இருப்பான் மூத்தவன். இளைய பையனும் மகளும் வராதனால தான் இவ்வளோ கஷ்டம். இப்போ வந்துட்டாங்க. பிள்ளைய வச்சுட்டாரு. பிள்ளைகளை வச்சுட்டு இப்போ ஆடுதார். உத்தரத்தாண்டம் ஆடுதார். தாண்டவம் ஆடுதார். புரியுதா? ஒழுங்காக போங்கடா முட்டா குயிமனுகளா. முக்கால்